ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கார்டனில் ரோஜா பதியம் போடுவோம். ரொம்ப சீக்கிரமாகவே அந்த குச்சிகளில் இருந்து துளிர்கள் வரும். வந்த வேகத்தில் அந்த துளிர்களும் காஞ்சி போகும். இதுதான் பலமுறை நம்ம கார்டனில் நடக்குது. இதுக்கு காரணம் நம்ம தயாரிக்கிற மண்கலவை தான். இப்போ அதை பற்றி பார்ப்போம். நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோன்னா, நல்ல உரங்கள் கொடுத்தா ஒரு செடி நல்லா வளர்ந்துரும்னு நினைக்கும். அப்படி இல்லைங்க. நம்ம எப்படியோ அதே மாதிரி தான் செடியும் ஒரு உயிர். அந்த செடிக்கும் அதோட வேருக்கு சுவாசிக்கிறதுக்கு காற்று இருக்கணும். நம்ம ஒரு காற்றோட்டம் இல்லாத பிசுபிசுப்பான மண்ணை வச்சு மண்கலவை தயாரிக்கும் போது அந்த வேரால் சுவாசிக்க முடியறதில்ல. நம்ம போடுற பதியம் வேர் விட ஆரம்பித்தாலும் உடனே அந்த மண்கலவையில் உள்ள அதிக ஈரப்பதம் காரணமாக அந்த வேர் அழுகிடுது. வேர் அழுகி போகிறதுனால பதியத்தில் வந்த துளிர்களும் உடனடியாக காஞ்சி போகுது. ஒரு பதியம் துளிர் விட்டு காஞ்சி போகிறதுக்கு இதுதான் காரணம். நம்ம மண்கலவை தயாரிக்கும் போது நல்ல ஒரு காற்றோட்டமான மண்கலவையாக தயாரிக்கும் போது அந்த பதியமும் சக்ஸஸ் ஆகுது. அந்த மண்கலவையில் வளர்கிற செடியும் நல்ல ஆரோக்கியமாகவே செழிப்பாகவே வளருது. ஒரு செடி நல்லா வளர்கிறதுக்கு இதுதான் காரணம். இந்த மாதிரி ஒரு நல்ல மண்கலவை தயாரிக்கிறது எப்படின்னு நம்ம சேனலில் நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன். மண்கலவையை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் செடிகளையும் ரொம்ப ஈஸியாக வளருங்க. நன்றி, வணக்கம்.